ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. எஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைக் ஒன்று வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஒயர்லெஸ் கோ டூ, ரோடுடைய ஒயர்லெஸ் கோ டூ இந்த மைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடச்சிருக்கு. இது ஒரு சேனலுக்கு வந்து ஒரு பெரிய அப்டேட். ஸோ எங்கேருந்து இந்த மைக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவிலேருந்து நம்ம 2 அண்ணன்மார்கள் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இது அங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், இந்த சேனலுக்காக வந்து இது வாங்கி கொடுத்துருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த மைக் பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி வந்து அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் வந்து இது எல்லாமே வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கோம். உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன், என்னென்ன உள்ள பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு 2 டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 2 டிரான்ஸ்மிட்டர் வந்திருக்கும் இந்த ஒயர்லெஸ் கோ டூவில். அதே மாதிரி ஒரு ரிசீவர் வந்திருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவர். ஸோ உங்களுக்கு இந்த டிஜிட்டல் வர்றது ரிசீவரும், இந்த 2 வந்து டிரான்ஸ்மிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 வின்மஃப்னா என்னென்னா, காற்றடிக்கும் போது இது இருந்துச்சுன்னா நம்ம ஏர் வந்து இல்லாமல் வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்கும். அது வந்து 2 அதுக்கும் எக்ஸ்ட்ராவாக ஒன்றும் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குவிக் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம பார்த்து எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது நம்ம இந்த கைட் மூலம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கவரில் 3 கேபிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3.5 mm ஆக்ஸ் டு ஆக்ஸ் அந்த ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட யூஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இதில் 3 A to C டைப் கேபிள். ஸோ 3 கேபிள் இதில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது சம்மந்தப்பட்டு நம்ம இது பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க RoDE அவங்களே வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஒரு பவுச். பார்த்திங்கன்னா நல்லாவே என்ன சொல்கிறது, இப்போ மழையிலலாம் நம்ம வந்து இதை வச்சு கொண்டு போகிறோம்னா அது தகுந்த மாதிரியே நல்லாவே வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க இது ப்ராடக்ட்லேயே கொடுக்குற ஒரு பவுச் இதை கொண்டு போகிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இன்டெப்த் ரிவ்யூவாக நான் வந்து கொண்டு போகலை. ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இதோட பேசிக்கான திங்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நாங்களுமே வந்து இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. இனி வர அப்கமிங் வீடியோஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்களுமே இதை வந்து போட்டு யூஸ் பண்ணி என்ன மாதிரி எவ்வளோ ரேஞ்ச் வருது, எவ்வளோ தூரம் வந்து மைக் கட் ஆகாமல் வருது, ஸோ ரிசீவர் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ டிரான்ஸ்மிட்டர் எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்து சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் போட்டிருக்க போயா மைக்கையும் இதையும் வச்சு நான் தெளிவாக ஒரு கம்பேரிசன் வாகே வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட சின்ன பேசிக் திங்ஸ் மட்டும் இதில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் மெயினான காம்பனன்ட்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவர். இந்த ரிசீவரில் இந்த டிஜிட்டல் மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவர், பார்த்துக்குங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஒயர்லெஸ் கோ டூவில் ஒரு ரிசீவர் தான் வரும். இதுவே போன மாடல் கோ அந்த மாடலில் பார்த்திங்கன்னா 2 ரிசீவர் 2 டிரான்ஸ்மிட்டர் வந்துச்சு. ஸோ இந்த ஒரு மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். அதில் வந்து 2 யூஸ் பண்ணிருக்கணும். ஸோ இதில் 1 இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். 1 மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ரிசீவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 டிரான்ஸ்மிட்டரையும் இது வாங்கி அந்த ஆடியோ அவுட்புட் வாங்கி இதில் வச்சுருக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சார்ஜ் போடுறதுக்கான ஒரு C டைப் கேபிள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வந்து ஆக்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இதுவும் அவுட்புட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பட்டன் இருக்கும் கீழே. ஒன்று வந்து மியூட் பண்ணுற பட்டன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், அந்த மியூட் சிம்பிள் போட்டிருக்கோம். பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேர் பண்ணுற பட்டன். ஸோ 2 டிரான்ஸ்மிட்டரையும் பேர் பண்ணக்கூடிய பட்டன் தான் இது பார்த்தீங்கன்னா இந்த பட்டன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா RoDEோட ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசீவர். ஸோ இந்த ஒரு ரிசீவரை நம்ம வந்து இப்போ ஒரு 4 டிவைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஆண்ட்ராய்டு, iOS, அப்புறம் வந்து லேப்டாப், அப்புறம் DSLR கேமரா. ஸோ இது 4லையுமே இதை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 3.5 mm ஆக்ஸ் டு ஆக்ஸ் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாக் மூலியமாக இந்த ரிசீவரில் இருக்கிற இதுலேயும் நம்ம கேமராவில் கொடுத்துருக்கிற அந்த ஆக்ஸோட ஜாக்லேயே குத்தி நம்ம கேமராவுக்கு இந்த அவுட்புட் வந்து டேரெக்டாக நம்ம வாய்ஸை வந்து இது பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம DSLRல ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டி இது மூலியமாக கொடுக்கும். ஸோ இது இல்லாமல் லேப்டாப்பில் எப்படி கனெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு இங்கே வந்து A to C இது கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த கேபிளையும் ஆக்ஸ் 3.5 mm ஜாக் ஆக்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் ஆண்ட்ராய்டுக்கும் iOSக்கும் பார்த்தீங்கன்னா SE7 கேபிள்னு சொல்லிட்டு ஒரு கேபிள் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்டெண்டர் மாதிரி தான். அது வந்து இது கூட கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அதை வச்சு நம்ம வந்து இந்த ரிசீவரை ஆண்ட்ராய்டுக்கும் iOS கூடயும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிசீவர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரிசீவர் தான் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். இந்த ரிசீவர் வந்து எப்படி இன்னொரு வகையில் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்குது.
ஸோ 2 ஆடியோ ஃபைல் வந்து நமக்கு இதில் ரிசீவ் ஆகும். ஸோ அந்த 2 ஆடியோ ஃபைலை நம்ம தனித்தனியாகவும் இது பண்ணிக்கலாம், மெர்ஜ் பண்ணி ஒரே ஆடியோ ஃபைலாகவும் நம்ம கொண்டு வந்துக்கலாம். அதுக்கும் இந்த டிரான்ஸ்மிட்டர் ரொம்பவே அட்வான்டேஜாக இருக்குது நமக்கு. ஸோ இந்த வின்மஃப் வந்து இந்த நம்ம மைக்கில் எப்படி செட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதிலே ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க, இது இருக்கும். ஜஸ்ட் வந்து இது பண்ணி இதில் லைட்டாக டில்ட் பண்ணி இது பண்ணிங்கன்னா இந்த வின்மஃப் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ வேணாலும் நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். ஸோ இது மோஸ்ட்டாக வந்து நமக்கு இது தேவைப்படாது, அவுட்டோர் ஷூட் இருக்க மாதிரி இருந்தால் மட்டும் தான் இந்த வின்மஃப் தேவைப்படும் நமக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ரோட் மைக்கோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து 200 மீட்டர்ஸ் வரைக்கும் இந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரும் கனெக்ட் ஆகிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நான் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணல, அதை டெஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் அப்கமிங் வீடியோவில் சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி மெயின் இன்னொரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இப்போ இந்த ரோட் மைக் நீங்கள் வந்து ரிசீவர் கூட கனெக்ட் பண்ணி அந்த கனெக்ஷன் வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு, கனெக்ஷன் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகி இதாகிடுச்சுன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் ஸ்டோரேஜ் இருக்குது. நீங்கள் ஆடியோ வந்து இதுலேயே வந்து ஒரு குறிப்பிட்ட சமயம் வரைக்கும் அது பேக்கப் எடுத்துக்கும். அது எவ்வளோ பேக்கப் எடுத்துக்குங்கிறது எல்லாமே வந்து நான் அப்கமிங் வீடியோஸ் நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி அந்த பேக்கப்பை வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணணுன்னா ரோட் சென்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதை நம்ம வந்து லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான், அது மூலியமாக மட்டும்தான் இந்த பேக்கப் வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் அட்வான்டேஜ் இந்த டிரான்ஸ்மிட்டரில். ஸோ இந்த மைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டே வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செல்லிங் மைக்ஸ்னு இப்போ நீங்கள் டைப் பண்ணி பார்த்தாலும் இந்த மைக் தான் வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மைக் தான் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதோட ப்ரைஸிங், அதாவது இப்போ கரண்ட்டில் அமேசானில் இந்த மைக்கோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30,000 நியர்லி வந்து வருது. ஸோ இது அங்கேயே மேனுஃபேக்சரிங் ஆஸ்திரேலியாவில் மேனுஃபேக்சரிங் ஆகி அங்கேருந்து நமக்கு வாங்கி கொடுத்தனால அதோட ப்ரைஸிங் பற்றி எனக்கு சரியாக தெரியல. ஸோ அவங்க வாங்கி கொடுத்த 2 நல்ல உள்ளவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. சேனலுக்கு ஒரு பெரிய அப்டேட். ஸோ தீபக் ராஜும் பிரைட்டன் சாமுவல் அவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. ஸோ அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய நன்றி அவங்களுக்கு. சேனல்லேருந்து ஒரு பெரிய நன்றி. அதாவது இந்த மாதிரி ஒரு மைக்லாம் எனக்கு கிடைக்கும்னு நாங்கள் வந்து எதிர்பார்க்கல. இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஐடி வேணும்னு நான் கீழே கொடுக்குறேன், பாருங்கள். அதுக்காக வந்து எங்களுக்கு மைக் வாங்கி கொடுங்கன்னு யாரும் கேட்டுறாதீங்க. ஸோ எங்களுக்கு மைக் வாங்கி கொடுத்து பெருசு. ஸோ வந்து இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட் ஒயர்லெஸ் கோ 2ஓட ஒரு ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அப்கமிங்கில் வந்து இதோட யூசர் ரிவ்யூ வேணுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காமல் நாங்கள் போடுவோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல சந்திக்கலாம். அது கேரட்ல போட்டுக்கலாம்.